12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் பல ஆண்டுகளாக உடன்படித்த தோழிகளை பிரிய முடியாமல் மாணவிகள் பிரிந்து சென்றுள்ளனர். தேர்வு முடிந்த கொண்டாட்டம், தோழிகளை பிரியும் சோகம், ஆனந்த கண்ணீர் என மனதை நெகிழ வைக்கும் காட்சிகளை ஒரு செய்தி தொகுப்பாக காணலாம். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்கிறார் திருவள்ளுவர். நட்பதிகாரம் என்பது காலம், நேரம், பதவி, அந்தஸ்து, பணக்காரர், ஏழை, அதிகாரி, ஊழியர் என அனைத்தையும் தாண்டி நிலைத்து நிற்பதுதான். குறிப்பாக பள்ளிப்பருவ நட்பு என்பது காலத்திற்கும் நிலைத்து நிற்க அது தரும் இனிய நினைவுகளே காரணமாக அமைகிறது. ஒருமையில் அழைத்து, உறவாடி, உணவை பகிர்ந்து, உணர்வை சொல்லி பல ஆண்டுகளாக உடன்படித்த தோழிகளை பிரிந்து செல்வது மனதளவில் கடினமானது. குறிப்பாக 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்து பிரிந்து செல்லும் மாணவிகள் தங்களின் எதிர்காலத்திற்கு செல்கின்றனர். தனக்கு பிடித்த பாடத்தில் பட்டப்படிப்பு பயிலச் செல்லும் மாணவிகள் ஒரே இடத்தில் மீண்டும் சேர்ந்து பயில்வது சாத்தியமில்லாதது. சேலம் மாவட்டத்தில் 36,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதினர். கடைசி தேர்வு முடிவடைந்து வெளியே வந்த சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு தேர்வு முடிந்த மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் தோழிகளை பிரிந்து செல்லும் வருத்தமும் ஒரு சேர காணப்பட்டது. மகிழ்ச்சியில் தோழிகள் மீது வண்ணங்களை பூசியும் சீருடையில் கையொப்பமிட்டும் திளைத்தவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து தங்களது மகிழ்ச்சியான தருணங்களை நினைவு கூர்ந்தனர். 10 பருவத்தில் தங்களுக்கு எல்லாமாகவும் இருந்த தோழிகள் பிரிவது மனதிற்கு வருத்தம் அளித்தாலும் எதிர்காலத்திலும் நட்பை தொடர்வோம் என மாணவிகள் தெரிவித்தனர். நாங்கள் எல்லாருமே சின்ன வயசுல 6th இருந்தே ஒன்னா தான் இருக்கோம். இப்போ பிரியிறோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் வேற யார் எந்தெந்த காலேஜ் போவாங்கன்னு தெரியல. பட் இவங்க கூட இருந்த மெமரிஸ் ரொம்ப, இந்த மாதிரி திரும்ப யாரும் கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவு எல்லாரும் எது கேட்டாலும் வந்து உடனே செய்வாங்க. இந்த மாதிரி கிடைக்குமானா டவுட் தாங்க. லைஃப்ல எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவோம், அதிகமா மிஸ் பண்றோம். இவங்கெல்லாம் இல்லைன்னா லைஃப்ல நான் இல்லை. ஆனா ஸ்கூல் மெமரிஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம். ஸ்கூல்லாம் எப்படி சொல்றது, ஒரு கடவுள் கொடுத்த வரோம். இதுக்கப்புறம் காலேஜ் போயிடுவோம், மறக்க மாட்டோம். இனிமை மட்டுமே இலக்காக கொண்டிருக்கும் இளமை பருவத்தில் கிடைத்த அனுபவங்கள் மிகப்பெரிய பொக்கிஷத்திற்கு இணையானது. சேர்ந்திருக்கும் அனைவரும் பிரிந்து சென்றாலும் அவர்கள் சோர்ந்திருக்கும் போது இந்த நினைவுகள் அவர்களை அதிலிருந்து மீட்கும் என நிச்சயம் நம்பலாம். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.